எல்லா துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். சஞ்சலத்தை நீக்குவார், ஒரு மகிழ்ச்சியை தருவார். இதை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அதனால தான் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைங்க. இன்றைக்கி தடுமாற்ற நிலையில், சோர்ந்து போன நிலையில், வேதனையின் மத்தியில் இருக்கிறீங்களா? நீ எதை குறித்து கலங்காத. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் அவருடைய பணி. அவருடைய பணி இப்பொழுது உங்களுக்கு செய்ய இருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் துக்கங்கள்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றுங்க, முழங்கால் படியிடுங்க, அவரை நோக்கி பாருங்கள். இந்த உலகம் வேதனை, கண்ணீர், போராட்டம், அழிக்கணும் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்குது. அதாவது பழைய காலத்தை விட இப்போ வேகமாக சத்துரு போராடுறான். அவருடைய மக்கள், சாத்தானுடைய மக்கள் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்த வேதனை எழும்புறான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஊற்றும்போது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை, தீங்கை உண்டாக்குகிற எல்லா சத்துருக்களையும் அவர் காலின் கீழ் உங்களுக்கு நசுக்கி போடுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவெல்லாம் நசுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறத உங்கள் கண்கள் பார்க்குங்க. ஏனென்றால் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஊற்றுனீங்க, அவர் சொன்னதை செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் மற்றும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். அது மாத்திரமல்ல, இந்த டிவி நிகழ்ச்சி மூலியமாக சந்திக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஏப்ரல் மாதத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று, ஆமேன் என்று இருக்கிறதுங்க. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வெறுமையாய் அது போனதே கிடையாது. அது நிறைவேற்றி முடித்து தான் அது நிறுத்தும். அது வரைக்கும் அந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் விசேஷமாக நம்ம இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன பல காரியங்களில் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஜனங்கள் துக்கத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சிலர் வேதனை விரத்தில் இருக்கிறாங்க. சிலர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் எனக்கு இந்த துக்கமான காரியங்கள்? இந்த துக்கத்தோடு தான் இந்த உலகத்தில் நான் வாழணுமா? இந்த துக்கமான போராட்டத்தில் மத்தியில் தான் நான் இருக்கணுமா? இந்த துக்கமான வேதனையில் தான் என் வாழ்க்கை, என் குடும்பம் நடக்குமா என்று கண்ணீரோடு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் தான் நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து போடுவேன் சொல்ல, அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன் என்று சொன்னார். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உன்னுடைய தனிமையான வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கம் உன்னுக்குள்ளே நெருக்கி கொண்டே இருக்கலாம். இல்லை உங்கள் குடும்பத்தினால் துக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம். அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு துக்கங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறவர், உங்களை அழுத்துகிற காரியங்கள், உங்களை தனிமைப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்துகிற சில துக்கமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கலாம். அல்லது உங்களுடைய வியாபாரம், தொழிலில் என்ன செய்வது ஒன்றும் புரியல, ஆனால் உங்களை அது துக்கப்படுத்தி, உங்களை அழுத்தி கொண்டு ஒரு விதமான இருதயத்தில் ஒரு ஏதோ ஒரு அழுத்தமான இருள் பாரம் போல நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை அதை மாற்றி போட போகிறார். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய பணி எப்படிப்பட்ட பணி தெரியுமா? அவர் செய்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் இயேசுவினுடைய பிரதான வேலையாகவே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது. அவர் இருந்த காலத்திலும் அவர் மரித்து அவர் 3ஆம் நாள்
உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு போன பிறகு தன்னுடைய சீசர்களுக்கு அதைத்தான் அவர் சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறார். அதுதான் சீசர்களுடைய பணி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு மக்கள், புறஜாதி மக்கள் ஏளனமாக சொல்லுவாங்க, கவலை, வியாதி, இதை பற்றி தான் பேசுகிறாங்க. என் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுறது தான். அதனால தான் இந்த நாளில் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இதுவரைக்கும் கலங்கினது, வேதனைப்பட்டது, கண்ணீர் வடித்தது, இந்த ஏதோ ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் விட்டு இன்னும் நீங்களே அது எப்பொழுதும் உங்களை குத்தி கொண்டு அழுத்தி கொண்டே இருக்குது. ஒரு விதமான ஒரு உங்களுக்கு அப்படியே கடினமான சூழ்நிலையாக மாறுது. அந்த நிகழ்ச்சி, அந்த சம்பவம் உங்களுக்கு வரும்பொழுது உங்கள் இருதயத்தை அப்படியே புடமிட்டு வெடிக்கிறது போல இருக்கிறதா? கலங்காதீங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். உன் பிள்ளைகளுடைய வியாதியின் நிமித்தம், உன் கணவருடைய வியாதியின் நிமித்தம் நீ துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற அதை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அவருடைய வல்லமை நேரடியாக இந்த ஒளிபரப்பின் மூலமாய் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வரும். உங்களுக்கு நேராக கடந்து வந்து ஒரு அற்புதத்தையும் ஒரு விடுதலையும் கர்த்தர் காண செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்களேன். என்னோடு வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தர் புஸ்தகம் 9:21 அதில் நான் படைக்கிறேன் பாருங்கள். அதாவது வருஷந்தோறும் ஆதர் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளில் யூதர் தங்கள் பகையினருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும். அதாவது அவர் சொல்கிறாரு, அவர் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறினதான். இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து உங்களுடைய சஞ்சலத்தை நான் சந்தோஷமாக மாற பண்ணுகிறேன், உங்களுடைய துக்கத்தை நான் மகிழ்ச்சியாக மாற்றப் போகிறேன். இதை தான் கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். எஸ்தர் எழுதின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. அந்த மக்கள் அனுபவித்த வேதனைகள், அந்த மக்களுடைய பிரச்சனைகள், அவங்க முழு குடும்பங்களும், அவங்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய ஜாதிகள் அனைத்தையும் அழித்து போட நினைத்த பகைஞர் கையிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அப்படி ஒருவர் எழும்பிராதபடி அது ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். அந்த அற்புதத்தின் கடவுள் தான் இன்றைக்கு சொல்கிறாரு, உன்னுடைய சஞ்சலங்களை, உன்னுடைய துக்கத்தை நான் மாற்றப் போகிறேன், உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, எதை குறித்து நீங்கள் கண்ணீர் வடிக்காதீங்க. அவர் சொன்னதை செய்வார். நீங்கள் இன்னும் அந்த துக்கத்தோடு வேதனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 7:10 மனிதருடைய வாழ்வில் உண்டாகும் லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்கிறோம். நீங்கள் இந்த துக்கத்தை உங்கள் மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவாக தான் உங்களை கொண்டு போகும். நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக யாரோடு பேச முடியாது, நிம்மதியோட சந்தோஷமாக பிள்ளைகள் உங்கள் அருகாமையில் வரும்போது அவங்க மேலே ஒரு எரிச்சல், கோபங்கள் வருகிறது, சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களை போட்டு அழுத்தி கொண்டு இருக்கும். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் உலக துக்கம் போல நீங்களும் அதை அனுபவித்துட்டு இருந்தால் நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. நீங்கள் உலகத்தனை போல துக்கத்தோடு நீங்கள் இருக்காதீங்க. அதை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. அதை தூக்கி போட்டு நீங்கள் வெளியே வந்து பாருங்களேன், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை நீங்கள் சொல்லுங்க, பிரதர் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரிகிறது, ஆனாலும் அந்த துக்கத்திலேருந்து நாங்கள் வெளியே வர முடியலையே. என்ன, ஏன் வர முடியல? வர முடியாதுக்கு காரணம் என்ன? ஏன் இப்படி நடக்குது பிரதர் எப்படி நீங்கள் கேட்கலாம். நான் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு. நான் ஒரே ஒரு வார்த்தை, அதாவது நம்ம படிக்கிறோம் 1 சாமுவேல் 1:15 அதாவது அன்னாள் என்ற ஒரு சகோதரி இருந்தா. அவருடைய வாழ்க்கையில் ஒரு துக்கமான காரியம், அதாவது வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகள் அவருடைய கணவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அந்த மகளுக்கோ என்ன இல்லை, ஒரு குழந்தை இல்லை. இதனால் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் அதாவது பார்த்திங்கன்னா 2 மனைவி குறித்து அங்கே எந்த ஒரு காரியங்களும் சொல்லவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்று தான் ஒரு திட்டம் வந்து கொண்டு இருக்குது. ஆனால் பழைய காலத்தில் அதில் இல்லை. அதனால் அவங்களுக்கு 2 மனைவி. அவளுடைய 2வது மனைவி இந்த அண்ணால் ரொம்ப வேதனைப்படுத்தின, உனக்கு குழந்தை
கிடையாது, ஒரு அற்பமாக, ஒரு மதிக்கத்தக்கவே இல்லை, அவ்வளோ ஒரு அற்பமாக வேதனை. இந்த மத்தியில் தான் அந்த மகள் போய் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த 15 சொல்லுது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் போய் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாளாம். அவள் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாள். அதன் பிறகு அவள் துக்கமாகவே இல்லையா. அதை பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள். துக்க முகமே அவளுக்கு இல்லையா. ஏன்னா தான் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றிட்டா. ஏன் ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினா, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய சமூகத்தில் ஊற்றும் பொழுது அவனுடைய துக்கத்தை மாற்றி விடுவார். அதனால தான் பைபிள் நமக்கு சொல்லுது, பேதுருல உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க. நீங்கள் உங்கள் கவலைகள், துக்கத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிறது அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட பேசினா என்ன நடக்கும்? அந்த சஞ்சலம், நல்லா கவனித்து பாருங்க, அது ஒரு சந்தோஷமாக மாற்றிடுவார். துக்கம் மகிழ்ச்சியாக மாற பண்ணும். இதுதான் நடந்தது. நீங்கள் அதாவது நல்லா பார்த்தீங்க, எஸ்தர் புஸ்தகத்தில் ராஜாவுக்கு கூட இருந்த மகள் தான் எஸ்தர். அப்போ எஸ்தர்கிட்ட போய் மருதகாய் சொல்கிறேன், நீ இந்த காலத்துக்கு உதவி செய்யணும். மனுஷரை நாடி போகிறாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் தான், மனுஷரை பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாம், ஆனால் கர்த்தரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. நல்லா கவனித்து பாருங்கள். அந்த நேரத்தில் தான் இவங்க எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாது. கர்த்தரை பார்த்த ஒரு முகங்கள் சஞ்சலப்படாது. நல்லா பாருங்கள், பண வசதி இருந்தது தான் சகைவுக்கு, ஆனால் சந்தோஷம் இல்லை. ஆனால் இயேசுவை தேடி வாஞ்சியோடு ஓடி போய் பார்த்தான். என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, சந்தோஷம் உண்டாயினது. அப்போ பாருங்கள், ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த சகைவு பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தரை தேடி போன ஒவ்வொருவரும். அது பார்த்தீங்கன்னா, யாவீரு என்ற ஒரு மகள் மரண வேதனை, தன் குழந்தை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கும்போது அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது எவ்வளோ வேதனை, கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், அவனுடைய துக்கத்தை மாற்றினான். மரித்துவிட்ட மகளை உயிரோடு எழுப்பி அவனை சந்தோஷப்படுத்தின என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் அவர் சந்தோஷப்படுத்துவார், உங்களையும் அவர் மகிழ்ச்சி படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான். அவர்கிட்ட தான் நம்ம ஜெபிக்கணும். 1 நாளாகும் 4வது அதிகாரம் 10வது வசனம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று யாபேஸ் என்ற ஒரு தெய்வ மனிதர் ஜெபிக்கிறார். அவர் சொல்கிறார், தேவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு விலக்கி காத்தரலும் அப்படி ஜெபிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தினமும் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. இந்த பக்தன் ஜெபித்த ஜெபத்தை போல, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு எனக்கு விலக்கி காத்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த துக்கமான காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது உங்களுடைய ஓட்டங்கள், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய படிப்புகள், உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் தடைப்பட்டு தேங்கி போன நிலையில் இருந்துடும். அதனால தான் நீங்கள் ஜெபிக்கணும். அதனால தான் கர்த்தரை நோக்கி பாருங்கள். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்க அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை நடத்துவார். இதுதான் நம்ம ஆண்டவர். இவர் தான் அற்புதமுள்ள தேவன். அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். உங்களுடைய எல்லா துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார், சஞ்சலத்தை நீக்குவார், ஒரு மகிழ்ச்சியை தருவார். இதை பார்க்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அதனால தான் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைங்க. இன்றைக்கி தடுமாற்ற நிலையில், சோர்ந்து போன நிலையில், வேதனையின் மத்தியில் இருக்கிறீங்களா? நீ எதை குறித்து கலங்காத, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் அவருடைய பணி. அவருடைய பணி இப்பொழுது உங்களுக்கு செய்ய இருக்கிறார். ஆனால் என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உங்கள் துக்கங்கள்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றுங்க, முழங்கால் படியிடுங்க, அவரை நோக்கி பாருங்கள். இந்த உலகம் வேதனை, கண்ணீர், போராட்டம், அழிக்கணும் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இது கடைசி காலமாக இருக்குது. அதாவது பழைய காலத்தை விட இப்போ வேகமாக சத்துரு போராடுறான். அவருடைய மக்கள்
சாத்தானுடைய மக்கள் நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்த வேதனை எழும்புறான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஊற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை தீங்கை உண்டாக்குகிற எல்லா சத்துருக்களையும் அவர் காலின் கீழ் உங்கள் நசுக்கி போடுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவெல்லாம் நசுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறத உங்கள் கண்கள் பார்க்குங்க. ஏனென்றால் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஊற்றுனீங்க, அவர் செயல்படுவார். நம்ம ஜெபிக்கலாமா? எல்லோரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம், அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணலாமா? ஆண்டவரே என்னுடைய அப்பா சோத்தரிக்கிற தகப்பனே, அப்பா சோத்தரிக்கிற என்னுடைய சஞ்சலம் சந்தோஷமாய் மாறட்டும், என் துக்கம் அல்லேலூயா சோத்தரிக்கிற மகிழ்ச்சியாய் மாறட்டும். எல்லாம் வாய்களை திறந்து அப்படியே சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை நெருக்கி கொண்டு அழுத்தி கொண்டு இருக்கிற உங்கள் சஞ்சலத்தை எல்லாவற்றையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. ஓ சோதரிக்கிற உங்கள் குடும்பத்தின் துக்கத்தை கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உன் பிள்ளைகள் கணவரை குறித்து மனைவியை குறித்து உன் குடும்பத்தில் நடக்கிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் அதை கேட்பார். கர்த்தர் அந்த சஞ்சலங்களை சந்தோஷமாய் மாற்ற பண்ணுவார். உங்களுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்ற பண்ணுவார். அதுதான் அவருடைய பணி. ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க. அதுதானே அவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓ அப்படிப்பட்ட பணி செய்கிற இயேசுவை நோக்கி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. துதிக்கிறேன். ஒவ்வொரு சோதரிக்கிற ஒரு மகிமை இறங்கி வரட்டும், ஒரு வல்லமை இறங்கி வரட்டும். இப்பொழுதே உங்களை அழுத்தி கொண்டிருந்த அந்த இருளின் வல்லமை, அந்த அழுத்தி கொண்டிருக்கிற உலக துக்கத்தின் ஆவி இயேசு நாமத்தில் நான் பிடுங்கி போடுகிறேன். இயேசு ரத்தத்தில் பிடுங்கி போடுகிறேன். அந்த குடும்பத்தை விட்டு பிடுங்கி போடுகிறேன். கண்ணீரின் ஆவியை இயேசு ரத்தத்தில் பிடுங்கி போடுகிறேன். எல்லாம் கண்ணீரின் வேதனை தவிப்பின் ஆவிகள், பிரிவினை ஆவி, துக்கப்படுத்துகிற எல்லா ஆவியும் இயேசு ரத்தத்தில் பிடுங்கி அப்புறப்படுத்துகிறேன். ஒரு வல்லமை ஊற்றப்படட்டும், ஒரு அகினி ஊற்றப்படட்டும், ஒரு வல்லமை ஊற்றப்படுவதாக இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாயிருக்கட்டும். எல்லா வியாதியின் கர்த்தாவை படுக்கைகளை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறேன். கடன் என்ற பிரச்சனையை கர்த்தாவே ஆசீர்வதிக்கிற கரம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இனி வாழ முடியாது என்ற வேதனை கண்ணீரோடு இருக்கிற சோதரி தற்கொலை பண்ணணும் எண்ணத்தோடு உட்கார்ந்து இருக்கிற எல்லா தன்னுடைய கிரியைகள் இப்பொழுது நான் பிடுங்கி போடுகிற இயேசு நாமத்தில் சந்தோஷத்தை கெடுத்த ஆவிகள், தீங்கை உண்டு பண்ணின ஆவிகள் இயேசு ரத்தத்தில் நான் பிடுங்கி போடுகிறேன்ப்பா. ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் ஒரு விடுதலை உண்டு பண்ணட்டம்பா. நீர் சொன்னபடி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா? அந்த வார்த்தைகள் இப்பொழுது வெளிப்பட்டு ஒரு அற்புதம் நடக்கட்டும். விசேஷமாக ஆண்டவரே எங்கள் இயேசுவை குடும்பத்தினர் வாழ்க்கையில் சாத்தான் போராடி கொண்டு இருக்குமானால், அவர்களை தாக்கி கொண்டு இருக்குமானால், ஆண்டவரே அந்த சஞ்சலங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாம இயேசுவை குடும்பத்தை விட்டு விலகட்டும். அது மாத்திரம் அல்ல, இந்த சேனலை இயேசுவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை நடக்கட்டும். ஹல்லேலூயா. புதிதாக எந்த மதத்தினர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அவங்க சஞ்சலங்கள் மாறட்டும், அவங்களுடைய கண்ணீர் மாறட்டும், அவர்களுடைய வேதனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. இந்த டிவி ஊழியத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அற்புதத்தை நீ செய்வீராக. அவங்களுடைய கலங்கி போன இருதயங்கள் ஆண்டவரே சந்தோஷம் அடையட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். வல்லமை உண்டாகட்டும், ஒரு வல்லமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு சோதரிக்கணும். நீர் பிரேசு நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற பண்ணியிருக்கிறார். சந்தோஷமாக இருங்க, விசுவாசமாக பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது துக்கங்கள்லாம் வந்துதான் உடனே ஆண்டவர் சமூகத்தில் அதை சொல்லுங்கள். ஆண்டவர் அதை சந்தோஷமாய் மாற பண்ணுவார். God bless you. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும்
சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.